ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் பெல் ஐக்கான் காமிக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட்லியான ஒரு சாங் தான் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு Alightmotion அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. இப்போது ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா என்னுடைய பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி என்னுடைய பேக்ரவுண்ட் இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்மளோட சேவ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம கேலரியில் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போது நான் என்னுடைய பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே உள்ள 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம்னா நம்மளோட ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இமேஜ் வந்து ஆவரேஜ் ஆகிக்கும். சப்போஸ் இது சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கிளிக் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த மூணாவதாக ஒரு ஆப்ஷன் க்ரீன் கலரில் இப்போ பிளிங்க் ஆகும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம இமேஜ் வந்து ஜூம் ஆகிறது ஜூம் அவுட் ஆகிறது தெரியும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்பீடாமீட்டரை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட வீடியோட டியூரேஷனை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 8 செகண்டு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு மட்டும் மேக் பண்ணிக்கிறேன். 30 செகண்ட் வேணும்னா ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு 30 செகண்டுக்கு கிட்ட கொண்டு வந்து அந்த அந்த லைன் வருது பார்த்தீங்களா, அது 30 செகண்டு கிட்ட கொண்டு வந்து பேக் சைடில் உள்ள இமேஜை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 8 செகண்டுக்கு மட்டும்தான் வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த அளவுக்கு மட்டும் நான் டியூரேஷனாக செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் இமேஜுக்கு அனிமேட் பண்ண போகிறோம். இமேஜை செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஸ்விங் அப்படின்னு ஒரு அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் வேல்யூ வந்து 0.20 அதை செட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ரெண்டுத்துலேயுமே ஆங்கிள் 1ல் வந்து -4ம் ஆங்கிள் 2ல் வந்து +4ம் செட் பண்ணிங்க. இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து அங்கேயும் இங்கேயும் ஸ்விங் ஆகிறது நமக்கு தெரியும். இது வந்து -4 வேல்யூ செட் பண்ணோம்னா சரியான பொசிஷனில் நமக்கு ஸ்விங் ஆகும். இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நம்ம இமேஜ் வந்து ஸ்விங் ஆகிறது தெரியும். இமேஜ் ஸ்விங் ஆகக்குள்ள பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் அந்த கார்னரில் தெரியுது. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு மறுபடியும் நம்மளோட இமேஜோட ஜூமை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இமேஜ் லைட்டாக ஜூம் பண்ணோம்னா அந்த கார்னரில் இருக்கிற பிளாக், அதாவது பேக்ரவுண்டை வந்து பிளாக் கலரில் செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது தெரியாத அளவுக்கு ஹைட் ஆகிடும். இப்போது நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆடியோ செட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்மளோட கேலரியில் ஆடியோ நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதை ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தோம்னா ஆடியோ இங்கே வந்துடும். ப்ளே பண்ணி கேட்டு எதோட நமக்கு வேணுமோ அதோட நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீடாமீட்டருக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டில் உள்ள ஆடியோ கட் ஆகும். அதே மாதிரி வால்யூம் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா ஆடியோவுக்கு பேக் சைடில், அதாவது செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு பேக்கில் உள்ள ஆடியோ கட் ஆகிடும். சென்டரில் உள்ளது ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதாவது ஒரு ஆடியோவை 2ஆக கட் பண்ணுறது, அதுதான் அந்த இது. சரி, நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணி கட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இதில் இருந்து ஆடியோ தேவைப்படுது. ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்பீடாமீட்டருக்கு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னே ஃப்ரண்ட்டில் உள்ள ஆடியோ கட் ஆகிடும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 0 லெவலுக்கு போகிறதுக்கு அந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். 0 லெவலுக்கு நம்மளுடைய இது வந்துடும். இப்போ வந்து அதுக்கு ஸ்பீடாமீட்டர் பக்கத்தில் உள்ள இதை கிளிக் பண்ணோம்னா அந்த ஆடியோ 0 லெவலுக்கு வந்துடும். இப்போ வந்து 8 செகண்டுக்கு அப்புறம் உள்ள ஆடியோவை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எந்த டியூரேஷனில் இருக்கோ அந்த இதுக்கு போயிட்டு அப்புறம் ஆடியோ செலக்ட் பண்ணோம்னா அந்த வால்யூம் பட்டன் பக்கத்தில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணோம்னா
ஆடியோ பேக்கில் உள்ளது கட் ஆகிடும். இப்போது கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்து நம்ம டெக்ஸ்ட்டை லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஆடியோ செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் மாற்றிக்கோங்க. இமேஜ் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 40 வச்சுக்கோங்க. 40 வச்சுக்கிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போது நம்மளோட டெக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை அந்த 8 செகண்ட் வரையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் வந்து நார்மலாக தான் இன்னும் இருப்போம். அதுக்கு ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு லாஸ்ட்டு அதாவது வீடியோட எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடாமீட்டர் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருந்து பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக நம்மளோட அந்த டெக்ஸ்ட்டு வந்துடும். இப்போ வந்து ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எதோட முடியுதோ அந்த இடத்துல நான் டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து அந்த சென்டரில் உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா டெக்ஸ்ட்டு 2ஆக கட் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் உள்ள லிரிக்ஸ் வந்து இதோட கட் ஆகுது. ஸோ அதனால் அதோட நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் இன்னொரு டெக்ஸ்ட் எல்லோ கலரில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட் லேயர் ஒன்று வந்துடும். எந்த இடத்துல அந்த லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ப்ளே பண்ணி பார்த்து அதுக்கு முன்னாடி உள்ள டெக்ஸ்ட்டை கட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஸ்பீடாமீட்டருக்கு பக்கத்தில் உள்ள அந்த சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டில் உள்ள டெக்ஸ்ட் நமக்கு கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட 2வது வேர்டை கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு மாற்ற போகிறோம். அந்த போல்டான ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் அதே இருக்கணும். கலர் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுடைய 30 செகண்டுக்குள்ள ஆடியோக்குள்ள லிரிக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டுக்குள்ள அனிமேஷன் பண்ண போகிறோம். எஃபெக்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிடுங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு ட்ராயிங் ப்ராக்ரஸ் வந்துட்டு லாங் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும், அதை வந்து 100ல் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அதை ப்ளஸ் பண்ணக்குள்ளே நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஷேடோ வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பிளாக் கலரில் ஷேடோ வந்து வர தெரியும். இப்போ வந்து இதில் மேலே சைஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய டெக்ஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போயிட்டு ட்ராயிங் அதுக்கு போயிட்டுங்க. ட்ராயிங் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 2வது அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எண்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து டைமண்ட் சிம்பிள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதான் கீ ஃப்ரேம்ங்கிறது. அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் வேர்டு முடியறதுக்கு கொஞ்சம் லிரிக்ஸ் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேமும் செட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணோம் இல்லையா, அந்த கீ ஃப்ரேமில் எண்டோட வேல்யூ ஃபுல்லாக 0 பண்ணிக்கோங்க. ஜீரோ பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம அனிமேஷன் முடிஞ்சது. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்விங் ஆகுது பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் இமேஜ், அதே மாதிரி அதே நம்ம டெக்ஸ்ட்டும் அந்த மாதிரி ஸ்விங் ஆகிறதுக்கு அந்த இதை காப்பி பண்ணிவிட்டு
இதில் வந்து நம்ம 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டோம்னா இந்த டெக்ஸ்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் அலைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது இந்த அனிமேஷன் முடிஞ்சது. கீழே உள்ள அந்த எல்லோ கலர் ஃபாண்ட்டுக்கான அனிமேஷன் அடுத்தது பண்ண போகிறோம். அதுக்கு அதை செலக்ட் பண்ணிங்க. அதில் போயிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் வந்துட்டு டெக்ஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்லேயும் இன்னொன்று வந்து வேர்டு வந்து முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ரெண்டாவதாக செட் பண்ண கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து 100ம் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 2 கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு ரெண்டாவதாக உள்ள கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து 100ம் -100 செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து அதோட வேல்யூ வந்து 24 சம்திங் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டாவது கீ ஃப்ரேமுக்கு -24 சம்திங் செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கீழே வந்துட்டு ஸ்கேல் வேல்யூ வந்து -1 செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த உள்ள வேல்யூ -1 செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உள்ளதையும் ஆல்ஃபா வேல்யூ -1000 செட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு அதுக்கு அடுத்தது கீழே லேயர் செலக்ட் ஆகிருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காம்போனண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ கீழே வந்துட்டு ஈஸி இன் ஈஸி அவுட் ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஓவர்லேப் வந்து 1000 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்மூத் செட் பண்ணிங்க. அவ்வளோதான், நம்ம அனிமேஷன் முடிஞ்சது. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு நமக்கு அந்த ஃபஸ்ட்டு காமிச்சிருப்போம் இல்லையா, அந்த எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இதுக்கு பின்னாடி இந்த ஷேடோ ஸ்விங் இந்த எஃபெக்ட்லாம் வேணும்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எஃபெக்டை எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அதில் மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா காப்பி எஃபெக்ட் கேட்கும். அதை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து கீழே பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தோம்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட்டில் என்னென்ன அனிமேஷன்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கோமோ அது இதில் வந்து ஆட் ஆகிடும். இப்போது அந்த ட்ராவிங் ப்ராக்ரஸ் அது நமக்கு தேவையில்லை, அதை டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன அனிமேஷன் அதுலேருந்து எடுத்து இதில் ப்ளஸ் பண்ண போகிறோம்னா ஸ்விங் ப்ளஸ் வந்து அந்த பின்னாடி லாங் ஷேடோ அப்படின்னு 2 இருக்கும் இல்லையா, இந்த 2 அனிமேஷனும் இதுக்கு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். மறுபடியும் காப்பி பண்ணிட்டு வந்து 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டோம். ஸ்விங் இப்போ வந்து நமக்கு கிடைச்சாச்சு. மறுபடியும் மேலே உள்ள டெக்ஸ்ட்டில் போயிட்டு லாங் ஷேடோவை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தோன்னா அந்த வேல்யூ வந்து இதில் வந்து செட் ஆகிடும். ஸோ நம்மளோட வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா லிரிக்ஸுக்கும் உங்களுடைய எஃபெக்டை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே உள்ள டெக்ஸ்ட்டுக்கு காமனாக ஃபஸ்ட் நம்ம பெரிய டெக்ஸ்ட் ஒயிட் கலரில் எடிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்து எடிட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அடுத்த லிரிக்ஸ், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுக்க வேண்டாம். 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரியான அனிமேஷன் கிடைச்சிரும். இப்போ நமக்கு கிடைச்சாச்சு. இந்த மாதிரி நம்மளோட வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து உங்கள் கேலரிக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.